சைடு வந்து குத்திக்கிட்டே வரணும், ஒவ்வொரு பக்கமாக குத்திட்டு வரணும், நல்லா இறக்கி விடணும். ஏன்னா 2 கடப்பாரை வச்சு நல்லா குத்தணும். அதேமாதிரி இதுக்குள்ளே திடீர்னு தண்ணி உள்ளே போயிடும். அதிகமாக போயிட்டு இருந்துச்சுன்னா மண் வெட்டி இப்படி ஃபில் பண்ணுங்க. மண்ணை வந்து மம்முட்டியில் இப்படி வெட்டி இந்த மாதிரி வெட்டி ஃபில் பண்ணி விடணும். அப்போ அந்த ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இது பாருங்கள், இதில் அப்படி அந்த மாதிரி ஆகும் பாருங்கள். பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள், உள்ளே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி உள்ளே போகும்போது இப்படி மம்முட்டியில் வந்து இந்த மாதிரி வெட்டி கரைச்சி விடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடு கட்டும்போது கருங்கல் அஸ்திவாரம் போடுவோம் இல்லைங்களா? அந்த கருங்கல் அஸ்திவாரத்தில் அதாவது அந்த மண் ஃபில் பண்ணுவோம். அந்த கருங்கல் அஸ்திவாரத்துக்குள்ளே வந்து மண் ஃபில் பண்ணுறது வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறது. அந்த தரை கலக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்ணை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் வந்து நினச்சி விட்டுருக்காங்க. இங்கே நினைக்காததை காட்டுறேன் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செம்மண் தான். இவர் கருங்கல் அஸ்திவாரம் இருக்குது பாருங்கள். அந்த கருங்கல் அஸ்திவாரத்தில் இந்த மாதிரி மண் கரைச்சி விடுறதுக்கு வேண்டி கிணத்து மண் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சரளை மண் அப்படின்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்மண் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செம்மண் வந்து நல்லா உள்ள கரையும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்போம். அதாவது நம்ம அஸ்திவாரம் வந்து இப்போ மேலே வந்து பெல்ட் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு, காங்கிரீட் பெல்ட் ஒரு அடிக்கு போட்டிருக்கோம். இதுக்கு மேலே எப்போவுமே வந்து ஒரு அரை அடிக்கு இந்த அளவுக்கு மண் போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு மண் போட்டு நல்லா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்பி 2 ஹெச்பி தண்ணி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரி விட்டிங்கன்னா உள்ளே வந்து தண்ணி நல்லா ஃபில் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் இந்த சைடு வந்து நீங்கள் வந்து கடப்பாறையால் குத்தி விடணும். இருங்க நான் காட்டுறேன். கேப் இருக்கு பாருங்கள். இந்த கேப் கிட்ட இப்படி தண்ணி விட்டு நல்லா ஃபோர்ஸாக விடணும். தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக விடணும். ஒரு 2 ஹெச்பி தண்ணி வந்து விட்டுட்டோம்னா இதுக்குள்ளே தண்ணி இறங்கும். அந்த டைம் வந்து நம்ம இதுக்குள்ளே கடப்பாறை விட்டு குத்தணும். நிறையா வந்து 2 கடப்பாறை வச்சுக்கணும். 2 கடப்பாறை வச்சு இதை குத்தணும். இதை பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்துட்டு இருக்குது. தண்ணி வரும்போதே வந்து இந்த மாதிரி கடப்பாறையில் குத்தணும்னா இப்படியே இறங்கும். பாருங்கள் இறங்கிட்டே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஃபுல் சரௌண்டிங்குமே இந்த லாஸ்ட் வரைக்குமே வந்து குத்திடணும். இந்த கடைசி எண்ட் வரைக்கும். அதாவது நம்ம ஒவ்வொரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமினுடைய ஒவ்வொரு எண்டுமே வந்து இந்த மாதிரி சைடு காங்கிரீட் போட்டிருக்கும் பாருங்கள். இந்த பெல்ட்டு தான் ஃபஸ்ட்டாக குத்தணும். இந்த சைடு வந்து குத்திக்கிட்டே வரணும், ஒவ்வொரு பக்கமாக குத்திட்டு வரணும், நல்லா இறக்கி விடணும். ஏன்னா 2 கடப்பாறை வச்சு நல்லா குத்தணும். அதேமாதிரி இதுக்குள்ளே திடீர்னு தண்ணி உள்ளே போயிடும். அதிகமாக போயிட்டு இருந்துச்சுன்னா மண் வெட்டி இப்படி ஃபில் பண்ணுங்க. மண்ணை வந்து மம்முட்டியில் இப்படி வெட்டி இந்த மாதிரி வெட்டி ஃபில் பண்ணி விடணும். அப்போ அந்த ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இது பாருங்கள், இதில் அப்படி அந்த மாதிரி ஆகும் பாருங்கள். பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள், உள்ளே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி உள்ளே போகும்போது இப்படி மம்முட்டியில் வந்து இந்த மாதிரி வெட்டி கரைச்சி விடணும். கரைச்சி விட்டோம்னா நல்லா கரைஞ்சிக்கும். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த காங்கிரீட் பெல்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஒவ்வொரு சைட்லேயும் இந்த கார்னர் ஃபுல்லுமே இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படியே லாஸ்ட்டு அந்த கடைசி வரைக்கும் போகுது. அந்த கடைசி வரைக்கும் வந்து எல்லா பக்கமுமே குத்திடணும். அதாவது இப்படி குத்தி தண்ணியை உள்ளே இறக்கி விட்டுருக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த சைடெல்லாம் இறக்கி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிற்கும். அப்படியே தொட்டி மாதிரி நிற்கும். இப்போ சென்டரு எல்லா பக்கமுமே இப்படி குத்தி விடணும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் குத்தி விடணும். கால் வச்சு இப்படி ஓரளவுக்கு சரி பண்ணினா தான் வந்து மண் வந்து ஒரே ஈவன் ஆகும். இல்லைன்னா வந்து ஈவன் ஆகாது. இது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து கிணத்து மண்ணிலையும் பண்ணுவாங்க, அதாவது சரளை மண்ணில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மண்ணில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரையறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். இதில் வந்து அப்படி இல்லை. இந்த களிமண், அதாவது இந்த செம்மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும். ஏன்னா நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா செம்மண்ணில் தான் வீடே கட்டியிருப்போம். சில பேர் சொல்லுவாங்க செம்மண்ணில் கரைச்சி விட்டால் அது வந்து ஸ்ட்ராங் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. செம்மண்லேயும் கரைச்சி விடலாம். இல்லை நீங்கள் வந்து கிராவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாறை வேஸ்ட்டு, நம்ம பாறை பொடி இருக்குது பாருங்கள், டஸ்ட் எம்சாண்ட், அதை வந்து கழுகி வர்ற வேஸ்ட்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படியே சிமெண்ட் மாதிரி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கிடைக்காதவங்க அந்த மாதிரியும் பண்ணலாம். செம்மண் கிடச்சின்னா இந்த மாதிரி செம்மண்ணில் கலக்கி விடுங்க. ஏன்னா பழைய காலத்து வீடுகள், பழைய காலத்து கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மண்லேயே தான் கலச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலுமே வந்து அந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து எந்த ஒரு டேமேஜுமே வராது. ஆனால் இப்போ இருக்கிற பில்டிங் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் கட்டுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து டேமேஜ் ஆகிடும். அதாவது சிமெண்ட் கட்டிடங்களுடைய லைஃபே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற, அதாவது சட்ட பிரகாரம் அவங்க வந்து தான் கவர்மெண்ட் வந்து சிமெண்ட்டினுடைய ஆயுள் காலம் அப்படின்னு கவர்மெண்ட் தீர்மானிச்சிருக்கு.
இப்போ அந்த ரூல் எந்த மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரியலைங்க. இது வந்து நான் கேள்விப்பட்டதில் வந்து அந்த மாதிரி ஒரு ரூலு. பார்த்தீங்கன்னா கடப்பாறையில் குத்தி இருக்கும் அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால் எவ்வளோ தூரம் இறங்குது அப்படின்னு. சில பக்கமெல்லாம் குத்தாத பக்கமெல்லாம் கால் மேடு மாதிரி இருக்கும். சில பக்கம் குத்தின பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு உள்ளே இறங்கிடும். பாருங்க எவ்வளோ உள்ளே இறங்குது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா குத்தி வந்து இந்த மண்ணை வந்து நல்லா செட் பண்ணணும். அப்போ தான் இந்த கருங்கல்லினுடைய கேப்பில் எல்லாம் வந்து மண் போகுங்க. இல்லைன்னா இந்த கருங்கல் கேப்பில் மண் வந்து போகாது. அப்புறம் வந்து இன்னி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இந்த மாதிரி கருங்கல் பெல்ட் போட்டதையுமே சைடு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். சைடு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இந்த மாதிரி சைடு வந்து ஃபுல்லுமே இந்த கேப் இல்லாமல் சைடு வந்து தேய்ச்சிடணும். சிமெண்ட் வச்சு பூசிடணும் இந்த சைடில். இல்லைன்னா இந்த கேப் வழியாக கூட தண்ணிகள் வந்து வெளியே வந்துடும். இந்த தண்ணி வராமல் பார்த்துக்கணும். அதனால தான் வந்து இந்த சைடெல்லாம் ஃபில் பண்ணுறது. ஏன்னா நிறையா பேர் வந்து சைடெல்லாம் எதுக்கு பூசணும் இப்போவே அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஆனால் உள் சைடு எதுவுமே பண்ணலைனாலும் வெளி சைடு வந்து பூசியிருக்கணும். ஆனால் உள் சைடு வந்து பூசணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஏன்னா உள் சைடு வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து கருங்கல்ல வந்து பேக் பண்ணியிருக்க மாட்டோம். கொஞ்சம் சுமாராக தான் பேக் பண்ணியிருப்போம். ஆனால் அவுட்ரு சைடு வந்து கண்டிப்பாக பூசி ஆகணும். ஏன்னா நம்ம விடுற இந்த மாதிரி கலக்கி விடுற இந்த கலவை வந்து உள்ளே நல்லா இறங்கணும். தண்ணி வந்து அவுட்டரில் போகக்கூடாது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து பெல்ட் போட்டு, அதாவது நீங்கள் ஃபில்லர் போட்டு கட்டினீங்கனாலுமே சில பக்கம் வந்து இந்த மாதிரி கரைச்சி விடுவாங்க. அதுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஃபில்லருக்கு சில பேர் வந்து தேவையில்லை அப்படிம்பாங்க. ஃபில்லருக்கு கூட கட்டலாம். ஃபில்லருக்கும் இந்த மாதிரி கரைச்சி விடுவாங்க. ஏன்னா கீழ் மண் செட் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறையா வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லா வீடியோவுமே. ஓகே, பாய்.